லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தைரியம் வேணும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம பேஜில் ஃபிட்னஸ் பற்றி வீடியோ பேசி போடுறது தான் வழக்கம். பட் இந்த ஒரு விஷயம் எனக்கும் உங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் தான். நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இங்கே நான் எனக்கு இந்த நபரை பிடிக்கும், இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய இந்த நபரை பிடிக்கும், அதனால் இந்த நபருக்கு நீங்கள் ஓட் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பார். அவருக்கு உங்களோட மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மனசாட்சிக்கு தெரியும் இவங்க தான் நல்லவங்க, இவங்களுக்கு ஓட் போட்டால் நம்மளோட வாழ்க்கை தரம், நம்ம நாட்டோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றது. அந்த நபரை சரியாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போட வேண்டியது உங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம வாழ்கிற இந்த கண்ட்ரி, இந்த தாய் தமிழ்நாடோட வளர்ச்சி அப்படின்றது நாளைக்கு நீங்கள் போட போகிற அந்த ஒரு ஓட்டில் தான் இருக்குது. ஓட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு போடுங்க. பிகாஸ் அடுத்த வரப்போகிற 5 வருஷம் நம்ம அந்த நபரோட அடியில் தான் இந்த அரசாங்கம் இயங்க போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. மேபி இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நபரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். பட் ஃபைன், நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அதாவது இன்னொரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ டைம் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் போட போகிற அந்த ஒரு ஓட்டில் தான் உங்களோட வாழ்க்கை தரம் அப்படின்றது உயரப்போகுதுன்றதை ஞாபகத்தில் வச்சு ஓட்டை போடுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், நான் இருக்கிற இடம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம செய்கிற வேலை, நம்ம அன்றாட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு யார் ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, யார் ஒருத்தங்க உறுதுணையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, உங்கள் மனசாட்சிக்கு தோணுதோ அந்த நபரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இன்னும் என்னோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும். நம்ம லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தைரியம் வேணும், அதாவது கரேஜ் வேணும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம தாய் தமிழ்நாடோட முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சிக்கு, அடுத்தது இந்தியாவோட முன்னாடியாக இருக்கிறதுக்கு, நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு நீங்கள் போட போகிற அந்த ஒரு ஓட்டு தான் டிசைட் பண்ண போகுது. அதனால் நிறைய விஷயங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாமே காணல் நீர். நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் யூ பீப்புள் ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஐ பிலீவ் இன் யூ. ஸோ திங்க் பண்ணுங்கள். மாயை நம்பி ஏமாந்து போகாதீங்க, காணல் நீரை நம்பி ஏமாந்து போகாதீங்க. நல்லா யோசித்து கண்டிப்பாக கட்டாயமாக நாளைக்கு ஓட் போடுங்க. திங்க் டீப்லி அண்ட் சூஸ் வைஸ்லி.